ஆவியாக இருக்கையிலே அன்பாய் பாதல் உன்னை தேடி வந்தாரே. நீசன் என்னை தள்ளாமலே நேசமாக மாறினாரே. இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. ஆமென். இயேசுவின் மா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமா? இயேசு கிறிஸ்துவின் ஆழத்தை ஒருவரும் அறிய முடியாது. அவருக்குள்ள இருக்கிற ஆவியானவரால் தான் அறிய முடியும். அவருடையக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ள உண்மையாய் முழுமையாக இருப்பாரானால் அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ஆழங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். ஒருவர் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறபடினால் அவர் அதை வெளிப்படுத்துவார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ஆழங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் நமக்கு விரோதமாக எழும்பினார், அவர்கள் நமக்கு விரோதமாக எழும்பல, அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக எழும்புறாங்க. அதனால அந்த ஆழத்தை நம்ம அறிந்து கொள்ளுகிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதன் ஆழத்தை அறிந்து கொள்ள ஒரு மனுஷனால முடியாது. ஏன் கர்த்தர் இப்படியாக நமக்கு செய்கிறார்னா அதுதான் பாக்கியம். பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறபடினால் நம்ம ஒன்றும் தகுதி உள்ளவர்கள் அல்ல, பாவியாக இருந்தோம். பாவியாக இருக்கிற நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்து நம்முடைய பாவங்களை மூடி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நேசித்து அநேக காரியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஏன்னா அவர் நமக்குள்ள இருக்கிறபடினால், அவர் நமக்குள்ள இருந்தால் போதும். ஆமென். எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு நன்மையாக மாற்றுவார். ஆமென். God bless you. Have a wonderful day.